இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இதற்கு முந்தின பதிவில் அட்சய திருதியை அன்றைக்கு நாம் என்ன வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இதே அட்சய திருதியை அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வழிபாடும் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். வருகிற அட்சய திருதியை அன்றைக்கு பணம் இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க. பணம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கல் உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் வாங்குங்க. கோவிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. எல்லாம் பண்ணிட்டு அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு வழிபாடு மங்கையர்க்கரசி நாயனாரினுடைய குரு பூஜை அன்றைக்குத்தான் வருகிறது. 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மார்கள் உண்டு. காரைக்கால் அம்மையார், திலகவதியார், மங்கையர்க்கரசியார். இப்படி மங்கையர்க்கரசியாருக்கு என்ன சிறப்பு? மாணி என்பதுதான் அவருடைய இயற்பெயர். மங்கைகளுக்கெல்லாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அரசி போன்றவர் என்பதால் அவரை மங்கையர்க்கரசி என்று அழைக்கிறார்கள். அவருடைய கணவன் யாரு? கூன் பாண்டியன். முதுகில் கூன் உடையவன் கூன் பாண்டியன். அந்த கூன் பாண்டியன் சைவ சமயத்திற்கு எதிரானவன். இவர் சோழ நாட்டில் பிறந்து, யாரு? மங்கையர்க்கரசியார் சோழ நாட்டில் பிறந்து சிவபெருமானை எந்நேரமும் மனதில் துதித்து கொண்டே இருப்பவர். இந்த கூன் பாண்டியனுக்கு கண்டுமுட்டு கேட்டுமுட்டு ஆகிய குணங்கள் உண்டு. அது என்ன கண்டுமுட்டு கேட்டுமுட்டு? யாராவது திருநீறு அணிந்தவர்களை பார்த்து விட்டால், யாராவது சிவனடியாரை பார்த்து விட்டால் அது தனக்கு தோஷம், பாவம்னு நினைச்சான். அதுக்கு பேரு கண்டுமுட்டு. திருநீருன்ற வார்த்தையை கேட்டா, சிவனடியார்களை பார்த்தாலோ சிவனுடைய பெருமைகளை கேட்டாலோ அது தோஷம் என்று நினைத்த கூன் பாண்டியனுடைய மனைவி மங்கையர்க்கரசியார். அவங்க எப்படி விபூதி பூச முடியும்? கணவருக்கு தான் அது பிடிக்காதே. அதனால சந்தனத்துல விபூதியை குழைச்சு தன்னுடைய நெஞ்சிலே பூசிக்கொண்டவர் மங்கையர்க்கரசியார். ஒரு அரசன் எப்படி இருக்கிறானோ அதன்படிதான் அந்த நாட்டு மக்கள் இருப்பாங்க. அரசன் சிவனை கும்பிடலனா மக்கள் கும்பிட மாட்டாங்க. அரசன் விபூதி வைக்கலனா மக்கள் வைக்க மாட்டாங்க. மதுரையில் சைவம் செழித்து வளர்வதற்கு, தழைத்து வளர்வதற்கு மங்கையர்க்கரசியார் தான் மிக மிக முக்கியமான காரணம். தன்னுடைய அமைச்சர் குலச்சிறையாரை அனுப்பி, சோழ நாட்டுக்கு அனுப்பி ஞானசம்பந்த பெருமானை மதுரைக்கு வரவழைத்து கூன் பாண்டியனுடைய மனதிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஞானசம்பந்த பெருமான் வெப்பு நோய் மூலமாக கூன் பாண்டியனை ஒரு மிகப்பெரிய சிவபக்தனாக மாற்றினார். அதனால அவருக்கு என்ன பேரு? கூன் பாண்டியன் இருந்த பேர் மாறி நின்ற சீர் நெடுமாறன் என்கிற பெயர் அவருக்கு அமைந்தது. மங்கையர்க்கரசியார் ஒரு நல்ல மனைவியாக இருந்தார், ஒரு நல்ல அரசியாக இருந்தார். மங்கையர்க்கெல்லாம் அரசியாக இருந்தவர் ரொம்ப அழகா ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். மங்கையர்க்கரசி வழவர்கோன் பாவை. வழவன் அப்படின்னாவே அது சோழ மன்னர்களை குறிக்கும். சோழ மன்னனுக்கு மகளாக பிறந்தவர் மங்கையர்க்கரசியார். மங்கையர்க்கரசி வழவர்கோன் பாவை. வரி வலை கை மட மாணி. மாணி என்பதுதான் அவருடைய இயற்பெயர். மங்கையர்க்கரசி வழவர்கோன் பாவை, வரி வலை கைமட மாணி, பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடொரும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருட்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவே என்று பாடினார் ஞானசம்பந்த பெருமான். மங்கையர்க்கரசி நாயனாரினுடைய குரு பூஜை நாளில் நம்ம எல்லாரும் அவரை நிச்சயமா நினைக்கணும். ஏன்னா குருவருள் மூலமாகத்தான் திருவருளை நாம் பெற முடியும். இப்ப மங்கையர்க்கரசியாரை பத்தி நான் சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன அந்த பாட்டை, ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியார் பற்றி பாடிய அந்த பதிகத்தை நான் உங்களுக்கு கமெண்ட்ல கொடுக்குறேன். அட்சய திருதியை அன்றைக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது அந்த பாட்டை நீங்க பாராயணம் பண்ணுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.